أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله கவனியுங்கள். வால் ஹ ப த இதை நீங்கள் எப்படி படிக்கலாம்? ரஹ பத் ரஹப் த ரஹப்தி ரஹப்து ரஹபத் ரஹப்த ரஹப்தி ரஹப்து என்று 4 விதமாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது சரி, எப்படி அரபி மொழியை இது நாம் புரிந்து கொள்ள முடியும்? அரபி மொழியில குறியீடுகள் வராது என்று சொல்கிறீர்கள். அரபி மொழி நூல்களிலே குறியீடுகள் வராது. ஆனால் எவ்வாறு புரிந்து கொள்வது? அது மிகவும் சுலபம். முன்னால் பின்னால் பார்க்க வேண்டும். யா ஹாமிது என்று வந்தால் ஜஹத்த என்று வரும். யா ஃபாத்திமத்து என்று வந்தால் ஜஹப்தி என்று வரும். எதிரிலே பெண் இருந்தால் ஜஹப்தி, ஆண் இருந்தால் ஜஹப்த. அவள் அல்லது தேர்ட் பர்சன் படற்கை வரும் என்றால் தஹபத். நான் அன என்று வரும் பட்சத்தில் தஹப்து. இவற்றையெல்லாம் நீங்கள் மிக இலகுவாக சூழ்நிலையை கொண்டு, இடம் பொருள் ஏவலை கொண்டு புரிந்து கொள்வீர்கள். ஃபஹிம்த தர்ஸ யா அலியு நாம் நாம் ஃபஹிம்துஹு லா மா ஃபஹிம்துஹு. கவனியுங்கள். தாமலில் மிசாலைன ஆத்தியை கீழே வரும் உதாரணங்களை கவனியுங்கள். ஃபஹிம்த தர்ஸ யா அலி, இதற்கு 2 வகையான விடை வரலாம். ஆம், நான் புரிந்து கொண்டேன். இல்லை, நான் புரிந்து கொள்ளவில்லை. ஃபஹிம்த தர்ஸ யா அலியு நாம் ஃபஹிம்துஹு லா மா ஃபஹிம்துஹு. கேள்வியிலேயே நெகட்டிவ் இருக்கிறது. அமா ஃபஹிம்த தர்ஸ யா அலியு பல ஃபஹிம்துஹு. நீ பாடத்தை புரிந்து கொள்ளவில்லை யா அலியே என்று அலியிடம் கேட்கிறோம். அலி நன்கு புரிந்து வைத்திருக்கிறான். எனவே அவன் சொல்லுகிறான், why not? ஏன் இல்லை? of course I understood. ஏன் இல்லை? நான் புரிந்து கொண்டு விட்டேன் அதை. பலா பலா என்பது நெகட்டிவ் கேள்விக்கு வரும்பொழுது of course என்கின்ற பொருளிலே வரும். பலா ஃபஹிம்துஹு. இப்பொழுது அமா ஃபஹிம்த, உனக்கு புரியவில்லையா என்று கேட்கும் பொழுது ஆமாம் என்றால் என்ன பொருள்? புரியவில்லை என்று அர்த்தம். நாம் மா ஃபஹிம்துஹு, ஆமாம் எனக்கு புரியவில்லை. பலா ஃபஹிம்துஹு நாம் மா ஃபஹிம்துஹு. சோ இந்த கேள்வியை பலமுறை படித்து பாருங்கள். இப்பொழுது இங்கே விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடை என்ன இருக்கிறது? நாம் ஷரிப்து என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேள்வியை நீங்கள் உருவாக்க வேண்டும். கேள்வியை சரியான முறையில் உருவாக்க வேண்டும். கேள்வி என்னவாக இருந்தால் இந்த விடை வரும்? நீ குடித்தாயா? ஷரிப்த நாம் ஷரிப்து. இங்கே கேள்வியிலே எதிர்மறை நெகட்டிவ் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஷரிப்த ஷாய, தேநீர் நீ குடித்தாயா? ஆமாம், நான் குடித்தேன். கெதப்த ஸ்மக, உன் பெயரை நீ எழுதினாயா? நாம் கெதப்து, ஆமாம் எழுதினேன். கெதப்த ஸ்மக, நீ உன் பெயரை எழுதினாயா? நாம் கெதப்து, ஆமாம் நான் எழுதினேன். அமாராய்த்த அஹ்மத, நீ அகமதை பார்க்கவில்லையா? அமாராய்த்த அஹ்மத மாராய்த்த அஹ்மத, நீ அகமதை பார்க்கவில்லையா? கேள்வியிலேயே நெகட்டிவ் இருக்கிறது. இங்கு கூட கதப்த ஸ்மக, நாம் கதப்து, ஆமாம் எழுதினேன். அமாராய்த்த அஹ்மத, நீ அகமதை பார்க்கவில்லையா? ஏனில்லை, அவனை நான் பார்த்தேன். பல ராய்த்துஹு. அமா கரத ஹாதல் கிதாப, அமா கரத ஹாதல் கிதாப நாம் மா கரது ஹாதல் கிதாப ஃபி பலதி. நீ இந்த புத்தகத்தை படிக்கவில்லையா? உண்மையில் அந்த புத்தகத்தை படிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பதில் சொல்ல வேண்டும் நீங்கள்? நாம் மா கரது ஹாதல் கிதாப ஃபி பலதி, ஆமாம்
இந்த புத்தகத்தை என் நாட்டில் நான் படிக்கவில்லை. பல சமீத்துல் அசான, ஏன் இல்லை, பாங்கை செவியுற்றேன். இங்கு கேள்வியிலேயே நெகட்டிவ் வர வேண்டும். ஆமா சமீத்த என்று நெகட்டிவ் வர வேண்டும். தரப்த ஹாதல் வலத, நீ இந்த பையனை அடித்தாயா? லா மா தரப்து ஹாதல் வலத, இல்லை நான் இந்த பையனை அடிக்கவில்லை. கேள்வி லா மா தரப்து ஹாதல் வலத, இதற்கு கேள்வி சரியாகவே வந்திருக்கிறது. அதரப்த ஹாதல் வலத என்பது கேள்வி நாம் உருவாக்கியது. இப்பொழுது இக்கரையில் அம்சிலத்த சும்மா அஜிப் அனில் அசிலத்தில் ஆத்திய முஸ்தாமிலன் அப்தமாயர் எனும் பிரதிப்பெயர் சொற்களை பயன்படுத்தி நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். உதாரணத்தில் உள்ளதை போல், ஐத்த ஹாமிதன், நீ ஹாமிதை பார்த்தாயா? நாம் ராய்த்து ஹாமிதன் என்று சொல்ல தேவையில்லை. நாம் ராய்த்துஹு, நாம் ராய்த்துஹு, ஹு யாரை குறிக்கிறது? ஹாமிதை குறிக்கிறது. அராய்த ஹாமிதன் வ ஹிஷாமன் வ அலியன், நீ ஹாமிதையும் ஹிஷாமையும் அலியையும் பார்த்தாயா? நாம் ராய்த்துஹும், ஆமாம் அவர்களை நான் பார்த்தேன். ப்ளூரல், பன்மை வந்து விட்டது. அராய்தி ஸைனப, ஸைனபை நீ பார்த்தாயா? நாம் ராய்துஹா, ஆமாம் நான் அவளை பார்த்தேன், நான் அவளை பார்த்தேன். ஹா யாரை குறிக்கிறது? ஸைனபை குறிக்கிறது. இங்க ஹும் யாரை குறிக்கிறது? ஹாமித், இஷாம், அலி ஆகியோரை குறிக்கிறது. அராய்தி, அராய்தி ஸைனப வ ஆமினத வ சுவாத, ஸைனப், ஆமினா, சுவாதை நீ பார்த்தாயா? நாம் ராய்துஹுன்ன, ஆமாம் நான் அவர்களை பார்த்தேன். இந்த ஹுன்ன யாரை குறிக்கிறது? பெண்பால் பன்மை, ஸைனப், ஆமினா, சுவாத். அரைத்த துல்லாபல் ஜுதுத, புதிய மாணவர்களை நீ பார்த்தாயா? பன்மை, ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். என்ன வர வேண்டும்? ஹும் வர வேண்டும். நாம் ராய்துஹும், ஆமாம் நான் அவர்களை பார்த்தேன். அரைத்தில் முதீரத வ உக்தஹா வ பின்தஹா, பிரின்சிபால் மற்றும் அவள் சகோதரி, அவளுடைய மகள் ஆகியோரை நீ பார்த்தாயா? எல்லாருமே பெண்கள். எனவே நாம் ராய்துஹுன்ன, ஆம் நான் அவர்களை பார்த்தேன். அராய்தல் முதரிச, ஆசிரியரை நீ பார்த்தாயா? நாம் ராய்துஹு, ஆமாம் நான் அவரை பார்த்தேன். ஐன ராய்த உக்தக மரியம், உன்னுடைய சகோதரி மரியமை எங்கு நீ பார்த்தாய்? ராய்துஹா, ஹா யாரை குறிக்கிறது? மரியம். ஃபில் மக்தபத்தி, அவளை நான் நூலகத்தில் பார்த்தேன், அவளை நான் நூலகத்தில் பார்த்தேன். ராய்துஹா ஃபில் மக்தபத்தி. அராய்த சய்யாரத்தல் முதீரி, பிரின்சிபாலுடைய காரை பார்த்தாயா? லா மா ராய்துஹா, இல்லை நான் அதை பார்க்கவில்லை. ஹா யாரை குறிக்கிறது? சய்யாரத், காரை குறிக்கிறது. ஐன ராய்தல் அத்திப்பாஅ யா அலியு, அலியே மருத்துவர்களை எங்கு பார்த்தாய்? ராய்துஹும் ஹுனா, நான் அவர்களை இங்குதான் பார்த்தேன், இங்கு பார்த்தேன். ராய்துஹும் ஹுனா. மெத்தா ராய்தல் முதீரையா யூனுஸ், யூனுஸ் பிரின்சிபாலை நீ எப்பொழுது பார்த்தாய்? மத்தா என்றால் எப்பொழுது, எப்பொழுது பார்த்தாய்? ராய்து கபல கலீலின், நான் அவரை கொஞ்சம் முன்னால் பார்த்தேன். கபல கலீலின், கபல கபல கலீலின் கொஞ்சம் முன்னால், கபல வக்தின் கலீலின் என்று பொருள், கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் நான் அவரை பார்த்தேன். ராய்துஹு, ஹு யாரை குறிக்கிறது? அல் முதீர். அராய்தும் ஆமினத வ ஹதீஜத வ பரீரத, ஆமினா, ஹதீஜா மற்றும் பரீராவை பார்த்தாயா? லா இல்லை. மா ராய்துஹுன்ன, நான் அவர்களை பார்க்கவில்லை. ஹுன்ன யாரை குறிக்கிறது? ஆமினா, ஹதீஜா, பரீரா.